பேர் சுதன். இது எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண கடை. ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து இங்கே ஸ்ரீராம் நகரில் அக்வாரியம் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு பேர்ட்ஸ் பார்க்க போடலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு ஐடியா வரவும் ஃபுல்லாக கண்ணூர் டேர்ம்டு பேர்ட்ஸ்லாம் போட்டு இங்கே ஸ்ரீராம் நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இந்த பேர்ட்ஸ் எங்கே இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க்குறதே ரொம்ப ரேராக இருந்துச்சு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். இப்போ ரொம்ப சீப்பாகிடுச்சு மார்க்கெட்டில் இது. அதனால சரி இந்த காஸ்ட்லேயே இன்னும் நிறைய மக்களால் வாங்க முடியாதனால ஒரு பேர்ட்ஸ் பார்க் போட்டு ஒரு 1 hour உள்ளே வந்து ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி பார்க் செட் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இந்த அக்வேரியம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? பிஎஸ்சி அனிமேஷன் படிச்சிருக்கேன் தினமலர் மீடியாவில். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன் மீடியா சைடில். இது அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றக்காக சென்னையிலேருந்து வந்து இங்கே புதுசாக பேர்ட்ஸ் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சென்னையில் வந்து படிச்சிருக்கீங்க, அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அங்கே உள்ள அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஷாப்ஸ்லாம் போயிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். நான் குளத்தூரில் ஃபிஷ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவோம். பேர்ட்ஸை பொறுத்தளவு நம்ம சென்னை சைடு போகாமல் இங்கே வந்து மதுரை, திருச்சி இந்த மாதிரி சைட்ஸ்லாம் போய் எடுப்போம். நான் ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா என்னோடய எடிட்டர் தான். நான் அது எல்லாத்தையுமே குவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பேர்ட்ஸ் பார்க் மாதிரி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும். இங்கே வந்து ஒன்றும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்திருக்கும் இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ காரைக்குடியில் வந்து பார்த்தோம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்லாம் ரொம்பவே கம்மி தான். சினிமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கு சரி இதை தவிர வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும். சினிமா பார்க் இது இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் பேர்ட்ஸ் கூட விளையாடணும். பேர்ட்ஸ்னால் பொதுவாக நம்மளை மனுஷனை பார்த்தா பயந்து ஓடும். இது அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். அது நம்ம உள்ளே எப்போ என்ட்ராமோ அதுலேருந்து நம்மளை போட்டு நம்ம கூட விளையாண்டுட்டே இருக்குன்னு தோணும். அதனால் இந்த ஒரு ஐடியாவில் பேர்ட்ஸ் பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் காரைக்குடியில். அது எல்லாருக்குமே தெரியும். அது போக நம்ம அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கோம், ஃபிஷ் டேங்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ப்ரோ, பேர்ட்ஸை பொறுத்தவரை என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பேர்ட்ஸை பொறுத்தளவு லவ் பேர்ட்ஸ்லேருந்து இப்போதைக்கு நம்மகிட்ட லாரி கிட் வரைக்கும் இருக்குது. லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் பேர்டு, காக்டெயிலு, கண்ணூர்ஸு, லாரி கிட்டு அண்ட் இப்போ வந்து ஒரு 4000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் பேர்ட்ஸ் இருக்குது. 4000லேருந்து 50,000 வரைய பேர்ட்ஸ் இருக்குது எக்ஸாட்டிக்கில். லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350, 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ ஷூட் எடுக்க வர அவர் ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டேன்ருச்சு. என்கிட்ட இதில் வந்து கண்ணூரில் வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் இருக்குது. நார்மல் க்ரீன் செக் மெரூன்டெயில் கண்ணூர்லேருந்து பைனாப்பிள், ப்ளூ பைனாப்பிள், சன் கண்ணூர் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. அது போக ஸ்பெஷலாக ஒரே ஒரு லாரி கிட் மட்டும் இருக்குது. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு 2500. இது பேர் சன் கண்ணூர்னு சொல்கிற வெரைட்டி. இது எல்லாமே வந்து அமெரிக்கன் கண்ட்ரிஸோட பேர்ட்ஸ். இது எல்லாமே இதோட நேட்டிவ் எல்லாமே இது இந்தியா லொக்கேஷனில் இப்போ நிறையா செட் ஆகிடுச்சு எல்லாமே. இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை எல்லோ டாமினேட், ரெட் டாமினேட் ஆகணும். ஒரு பீஸ் வந்து 20,000. அது சவரம் ஃபிஷ்ஷு. அது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 600, 650 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரெட் ஸ்பாட்டட் சவரம். நம்மகிட்ட ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வெரைட்டிஸ் ப்ளஸில் இருக்குது. கோல்டு ஃபிஷ்லேருந்து வாஸ்து மீன் வரை எல்லாத்துலேயுமே இருக்குது. அலிகேட்டர் கார் இருக்குது. இந்த சைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு 850, 900 வரும். இது ஒராண்டா கோல்டு ஃபிஷ். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 350 வரும். அது நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷு. அது 80 rupeesலேருந்து வரும் பேரு. இது ஃபுல்லாக கலர் டெட்ரா. இது வந்து 80, 100, 120 அந்த மாதிரி வரும் பேரு. அது ஷார்க்கு. இதெல்லாமே ஷார்க்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் 50 rupees வரும் பேரு. இது வந்து ரெயின்போ ஷார்க் இருக்குது, ரோசி பார்ப் இருக்குது. அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கேப் இருக்குது. இது மாலி ஃபிஷ் இருக்குது. மாலிலாம் 10 ரூபாயிலேருந்து வரும் பேர். இங்கே கேட் ஃபிஷ் இருக்குது. இது சாதா ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் தான்.
இதெல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 150 வரை வரும். ரெட் கேப் கோல்டு ஃபிஷ்ஷு, அது பேரட் ஃபிஷ், அது ப்ரைஸ் 800 வரும். இது டைகர் ஃபிஷ், இது ப்ரைஸ் 40 ருபீஸ் வரும். இது டின் ஃபைலு, லாப்ஸ்டர் கிடக்குள்ள, அது லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷு, அது 200 250 வரும். இது நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷு, இது கப்பீஸு, இதெல்லாம் 30 ருபீஸ் 40 ருபீஸ் வரும் ப்ரைஸு. அது ரெட் கேப் கோல்டு ஃபிஷ் தான். அது ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, இதெல்லாம் 650 வரும் பேரு. அது ஜெயின் கௌரா, இது 250லேருந்து வரும் பீஸு. இது எஸ்கே கோல்டு, இது பெப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்கே கோல்டு ஃபிஷ், இது பெப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும் இந்த சைஸில். அப்புறம் இது ஃப்ளோரான் ஃபிஷ்ஷு, இந்த ப்ரைஸில் இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். அப்புறம் கலர் டெட்ரா, இப்போ இது மார்க்கெட்டில் சீசனெல்லாம் சேல் ஆகிட்டுருக்குது இந்த ஃபிஷ் தான். கலர் வீடோ, அதெல்லாம் க்ளோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டேங்க் வந்து நம்மகிட்ட 2 டைப் ஆஃப் டேங்க் இருக்குது. ஃபைபரில் இருக்குது, கிளாஸில் இருக்குது. ஃபைபர் டேங்க்னால் பார்த்தா 2000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ். அதுலேருந்து எல்லா ரேட்லேயும் இருக்குது. நார்மல் டேங்க் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே எல்லா ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஹையஸ்ட் 100 ருபீஸ்லேருந்து காஸ்ட்லி என்ன சைஸ் வேணாலும் செஞ்சு கொடுக்கும். அதுக்கு தேவையான ஃபுட்டு, ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசனு, அதுக்குள்ளே போகிற சால்ட்டு, அதுக்கு தேவையான லைட்டு, ஹீட்ரு, எல்லா அக்சரிஸுமே நம்மகிட்ட இருக்குது. பேர்ட்ஸுக்கு தேவையானது A to Z எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஏர் பம்பு, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் டாக் தேவையான செயின், சோப்பு, ஷாம்பு, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷுக்கு உள்ள டேங்க்கில் அழகுபடுத்துறதுக்கு டாய்ஸ் எல்லாமே இருக்குது. பிளான்ட்டு, டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து 2000 வரையும் இருக்குது டாய்ஸ். அப்புறம் ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது. இப்போ தான் டேங்க் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. அப்படியே 4000லேருந்து வரும். ஆமாம், அந்த ரேஞ்சில் வரும். அந்த குட்டி டேங்க் டாப் 300 வரும். அதுக்கு ஃபைட்டர் ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல் மூன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 வரும். இதெல்லாம் ஃபுல் மூன் பீட்டா ஃபிஷ். பேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் பேர்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கு லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து சென்னையில் வந்து அனிமல் வெல்ஃபேரில் போய் எடுத்து வந்தோம் ப்ரோ. ப்ராப்பராக சேல் பண்ணோம். இப்போ நீங்கள் கஸ்டமரை வாங்கிட்டு போயிட்டு ஃபியூச்சரில் எதுவும் ஃபாரஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்க கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த ட்ரிஃப்ட் வுட்லாம் என்ன ப்ரைஸ் ஆகுது? கேஜி ட்ரிஃப்ட் வுட்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை இது கேஜி கணக்கா எப்படி? கேஜி கணக்கு தான் இது. ஓகே. நம்மகிட்ட கல் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ வெரைட்டிஸில் இருக்குது.
ஓகே ப்ரோ. அஸ் எ யூடியூபராக நீங்கள் வந்து நிறைய பெட்ஸாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக வீட்டில் ஏதாவது பெட்ஸ் எதுவும் வளர்க்குறீங்களா ஃபிஷ் டேங்க்? ஆமாம், ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு 2 பூனை இருக்குது. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மீன் தொட்டி இருக்குது. அது போக ஒரு 2 ஃபீட் டு 3 ஃபீட் பெரிய டேங்க் பிளான்டட் செட்டப் நிறைய இருக்குது. பெட்ஸாக போயிருப்பீங்க. நம்ம கடையில் உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன தெரிஞ்சுச்சு இங்கே அந்த காரைக்குடி? ஸ்பெஷல்னாக்க இந்த பேர்ட்ஸ் பார்க் தான். இது ஆக்சுவலாக வந்து காரைக்குடியில் மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் நானும் சென்னையில் ஒரு 20 இயர்ஸ் இருந்திருக்கேன். குளத்தூரில் உள்ள எல்லா மார்க்கெட்ஸும் போயிருக்கேன். அங்கேயும் நிறைய இது மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும். பேர்டோட சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் இருக்கும். அங்கேயே ப்ரீட் பண்ணி கூட வைப்பாங்க. பட் இந்த மாதிரி செட்டப் யாருமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்ததும் கிடையாது. பட் இது வந்து கிட்ஸுக்கு இல்லை மட்டும் கிடையாது, அடல்ட்டுக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே வந்து பறவைகள் மேலே உட்கார்றதை எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா ஒரு நம்மளாம் நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துக்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பட் காரைக்குடியில் என்டர்டெயின்மெண்ட்டே சுத்தமாக கிடையாது. இது வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.